அத்தியாயம் 70 அணிலின் இரத்தவெறி. மறுபுறம் ரேகன் 2வது மாடியில் தோன்றிய போதுதான் காட்டுக்குள் இருப்பதைக் கண்டான். அவன் எச்சரிக்கையுடன் நடந்து சென்று பல கீழ்நிலை அரக்கர்களைக் கொன்றான். ஓடும்போது அவன் சில மைனஸ் தர மற்றும் பிளஸ் டி தர மான்ஸ்டர்களையும் கண்டான். அந்த மான்ஸ்டர்களை தூரத்திலிருந்து பார்த்த பிறகு அவன் இன்னும் கவனமாக இருந்தான். அவற்றைத் தோற்கடிக்க அவனுக்கு எந்த வழியும் இல்லை. சில வாரங்களுக்குப் பிறகு ரேகன் சில மரங்களுக்கு நடுவில் 5 முதல் 6 வரை மீட்டர் பெரிய குளத்தைக் கண்டான். குளத்தைச் சுற்றி ஒரு விசித்திரமான நீல மூடுபனி இருந்தது. குளத்திற்குள் இருந்த தண்ணீரின் உதவியுடன் அவன் பிளஸ் தரவரிசையை முன்னேறினான். கபிலனுக்குப் பிறகு கோபுரத்திற்குள் அதிக நன்மை அடைந்தவர் நிச்சயமாக அவர்தான். திருப்தியான முகபாவத்துடன் ரேகன் குளத்தை விட்டு வெளியேறப் போனான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்த மரத்திலிருந்து சில சத்தங்கள் கேட்டன. அவன் தன் ஆயுதத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு சத்தம் வந்த இடத்தை நோக்கி நேராக பார்த்து கொண்டே பின்னால் குதித்தான். அவரது தீவிரமான பார்வையின் கீழ் திடீரென்று ஒரு மரக்கிளைக்குப் பின்னால் இருந்து ஒரு பெரிய அணில் தலையை வெளியே நீட்டியது. அந்த அணில் ஒரு பயங்கரமான புன்னகையுடன் ரேகனை பார்த்தது. ரேகன் வியர்வை வழிந்த நெற்றியுடன் ஓரளவு பரிச்சயமான அணிலை பார்த்தான். அந்த உயிரினம் பிளஸ்-டி தரவரிசை சேர்ந்தது. எனக்கு ஏன் அது அவ்வளவு பரிச்சயமாயிருக்கு? பின்னர் அது இறுதியாக அவனைத் தாக்கியது. அவன் அணிலை பார்த்தான். அது மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டே சிரித்துக் கொண்டிருந்தது. அடப்பாவி, நீ ஏன் இங்க இருக்க? முதல் மாடியில் தன்னை துரத்தி வந்து அந்த சின்னஞ்சிறு மான்ஸ்டர்களை ரேகன் எப்படி மறக்க முடியும்? இந்த ஜென்மத்தில் அந்த பயங்கரமான மான்ஸ்டர்களை இனி ஒருபோதும் பார்க்க முடியாது என்று அவன் நினைத்தான். ஆனால் இதோ அவர்களில் ஒருவன் அவனை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த அணில்களை சந்தித்த பிறகு ரேகன் சிறிய விஷயங்களைப் பற்றி கிட்டத்தட்ட ஒரு அதிர்ச்சியை வளர்த்துக் கொண்டார். அவன் அணிலை பார்த்து மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தான். அவன் கைகளும் முதுகும் ஏற்கனவே வியர்வையால் நனைந்திருந்தன. இப்போது ரேகனின் மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன. இந்த அசுரன் இங்கே எப்படி தோன்றினான்? ஆரம்பத்தில் மிகவும் பலவீனமாக இருந்து ஒரு சிறிய அசுரன் எப்படி இவ்வளவு வலிமையானான்? ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ரேகன் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த போது அணில் மகிழ்ச்சியான முகபாவத்துடன் அவனை பார்த்தது. எந்த நேரத்திலும் அவன் மீது பாய்வதற்கு தயாராக இருந்தது. அது இறுதியாக அதன் இரைகளில் ஒன்றைக் கண்டுபிடித்தது. ஒரு கூச்சலுடன் அந்த பெரிய அணில் அதன் வாயைத் திறந்து நேரடியாக ரேகனை நோக்கிக் குதித்தது. அணிலின் பெரிய கூர்மையான பற்களைத் தவிர்த்து ரேகன் இடதுபுறமாக தாவினான். அணில் தன்னை இரத்தம் தோய்ந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டதும் அவன் மீண்டும் சபித்தான். அணில் ரேகனை கோபத்துடன் பார்த்தது. இந்த முறை அது தன் இரையை ஓடவிடாது. இதை மனதில் கொண்டு அணில் மீண்டும் ரேகன் மீது பாய்ந்தது. மறுபுறம் ரேகன் வியர்த்துக் கொண்டிருந்தான். அவன் ஓடிவிட விரும்பினான். ஆனால் அணில் பிளஸ்-டி தரவரிசையில் இருந்தது. அவன் பிளஸ்-இ தரவரிசையில் நுழைந்தான். அணிலை வெல்ல அவனுக்கு எந்த வழியும் இல்லை. மீண்டும் அணில் தன்னை நோக்கி குதிப்பதைக் கண்ட ரேகன் சபித்துவிட்டு எதிர் திசையில் ஓடத் தொடங்கினான். ஆனால் அவரது வேகம் மிக குறைவாக இருந்ததால் அணில் அவனை காயப்படுத்தியது. அவன் அணிலிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்த போது ஏராளமான மான்ஸ்டர்கள் ரேகனால் கவரப்பட்டு பின்னால் பின்தொடரத் தொடங்கினர். விரைவில் ரேகனுக்கு பின்னால் 10க்கும் மேற்பட்ட மிருகங்கள் துரத்தினர். எப்போதும் ஒதுங்கியே இருந்த ரேகன் வாழ்க்கையில் முதல் முறையாக கண்ணீரின் விளிம்பில் இருந்தார். இறுதியில் கோபுரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு துணை முதல்வர் ஜார்ஜ் கொடுத்த பிளாக் ஸ்டோனை ரேகன் பயன்படுத்தினான். அவன் அந்த கல்லை பயன்படுத்திய தருணத்தில் அவன் இருந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு டெலிபோர்ட் செய்யப்பட்டார். தன்னைச் சுற்றி பசுமையான காட்டையும் தனக்கு பின்னால் எந்த மிருகங்களும் இல்லாததையும் பார்த்து ரேகன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் பின்னர் மீண்டும் சபித்தார். அந்த அணில் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறது? மறுபுறம் ரேகன் காணாமல் போன பிறகு
அணில் இரத்தம் தோய்ந்த கண்களுடன் சுற்றி பார்த்தது. அவனருகில் இருந்த அனைத்து மிருகங்களும் குழப்பமான முகபாவங்களுடன் சுற்றி பார்த்தனர். அவர்களுக்கு ஒரு சில சென்டிமீட்டர் முன்னால் இருந்த அந்த நபர் திடீரென்று காற்றில் மறைந்துவிட்டார். இரையை இழந்த அணில் மீண்டும் கோபமடைந்தது. அது அவனைச் சுற்றியிருந்த மிருகங்களை தாக்கத் தொடங்கியது. விரைவில் ஒரு இரத்தக்களரி சண்டை அங்கே தொடர்ந்தது. காடுகளே நடுங்கும் சத்தங்களும் கூச்சல்களும் கேட்டன. சத்தம் கேட்டதும் அந்த பகுதியைச் சுற்றியிருந்த அனைத்து மனிதர்கள், எல்ஸ் மற்றும் டெமி மனிதர்கள் உடனடியாக தப்பிச் சென்றனர். இந்த சண்டை அந்த பகுதியைச் சுற்றியுள்ள உயர் பதவியில் இருந்த பல அரக்கர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த அரக்கர்கள் அனைவரும் அந்த கூச்சலை கேட்டு சண்டையில் சேர்ந்து கொண்டனர். விரைவில் அந்த சிறிய சண்டை மிகப்பெரியதாக மாறியது. டஜன் கணக்கான அரக்கர்கள் ஒரே இடத்தில் கூடி வெறித்தனமான இரத்த சிவந்த கண்களால் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். உயர் பதவியில் இருந்த அரக்கர்களை சுற்றி ஏற்பட்ட அதிர்ச்சி அலை பிளஸ் தரத்திற்கு கீழே உள்ள அனைவரையும் கொல்லும் அளவுக்கு சென்றனர். வளிமண்டலம் இரத்தக்களரியாக மாறியது. தாழ்ந்த தர அசுரர்களின் சடலங்கள் எல்லா இடங்களிலும் குவிந்தன. தரத்திற்கு கீழே இருந்து அந்த அரக்கர்கள் உடனடியாக கொல்லப்பட்டனர். சண்டையை தொடங்கிய அணில் ஒரு பயங்கரமான புன்னகையுடன் போர்க்களத்தைச் சுற்றி துள்ளிக் கொண்டிருந்தது. அது மற்றொரு தர அசுரனின் சடலத்தை தின்று கொண்டிருந்த போது -C தரத்திற்கு மீண்டும் முன்னேறியது. அணில் எவ்வளவு அதிகமாக சாப்பிட்டதோ அவ்வளவு அதிகமாக அதன் தரவரிசை அதிகரித்தது. 30 நிமிடங்களுக்குள் அது மீண்டும் உடைந்து முழுமையாக தரவரிசையில் நுழைந்தது. அதன் தரவரிசை கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் உயர்ந்து கொண்டிருந்தது. இப்போது கபிலனும் பியாவும் இங்கே இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதிர்ச்சியில் மயங்கி விழுந்திருப்பார்கள். முதலில் முஷ்டி அளவுக்கு இருந்த அந்த அணில் இப்போது 15 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தை எட்டியிருந்தது. அதன் உடலும் லேசான வெள்ளை நிறத்தை வெளிப்படுத்தியது. அசுரர்கள் பைத்தியம் பிடித்து ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும்போது தெளிவான நீல வானத்திலிருந்து ஒரு பெரிய கம்பீரமான ஒளித்தூண் இறங்கியது. தூண் கீழே இறங்கியவுடன் எல்லாம் அமைதியாகிவிட்டது. யாரும் சத்தம் போடத் துணியவில்லை. பறவைகள் கூட சத்தம் போடுவதை நிறுத்தியது. காற்றின் சலசலப்பும் ஒரு நொடியில் நின்றுவிட்டது. திடீரென்று தூணின் மேலிருந்து ஒரு பழைய இனிமையான குரல் கேட்டது. டேய், இப்போ என்ன குழப்பம்? முதல் மாடியில இருந்திருக்க வேண்டிய ஒரு அரக்கன் இங்கே என்ன செய்றான்? குரல் ஒலித்த பிறகு கம்பீரமான ஒளித்தூண் வெள்ளை துகள்களாக உடைந்து அனைத்து அசுரர்களும் தூங்கிவிட்டனர். அது ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சியாக இருந்தது. ஆனால் யாராலும் அதை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் ஒளித்தூண் வந்த பகுதி அனைவரின் பார்வையிலிருந்தும் மறைந்துவிட்டது. இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்திய அணில் 2வது மாடியிலிருந்தும் மறைந்துவிட்டது. ஸ்கியூப் என்று பெயரிடப்பட்ட அணிலுக்கு என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியவில்லை. விஷயம் தீர்க்கப்பட்ட பிறகு பழைய குரல் மீண்டும் ஒலித்தது. பெருமூச்சு விடு. இந்த முறை குழந்தைகள் அதிக குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள்.